குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு சத்தியத்தின் வெளிப்பாடு. ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 4:2 பார்ப்போம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தொடக்க வசனம் சத்தியத்தின் வெளிப்பாட்டை குறித்து பேசுகிறது. ஆனால் சத்தியம் என்றால் என்ன? அதற்கான பதிலை கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தைகளில் யோவான் 17:17 காண்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம், தேவனுடைய வார்த்தையே சத்தியம். இருப்பினும் வேதாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டப்படும் எல்லாமே சத்தியத்தின்படியான தேவனுடைய வார்த்தை அல்ல. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் சுவிசேஷத்தின் ஏற்பாடுகளுக்கும் இசைவானதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே தெய்வீக சத்தியத்தின் வெளிப்பாடாகும். சுவிசேஷத்திற்கு வெளியே சத்தியம் மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் சுவிசேஷத்தில் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு திறக்கப்பட்டு தெளிவாக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு வெளிப்படும் வரை சத்தியம் அறியப்படாததாக இருந்தது. தேவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம், எண்ணங்கள் மற்றும் கருத்துகளின் வெளிப்பாடாக அவர் இருக்கிறார். அதனால் தான் பவுல் வெளிப்பாடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மேனிஃபெஸ்டேஷன் என்ற வார்த்தை. இதே வார்த்தை 1 கொரிந்தியர் 12:7 பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரின் வெளிப்பாடு என்பது அவருடைய பல்வேறு பரிமாணங்களில் ஆவியானவர் வெளிப்புறமாக வெளிப்படுவதாகும். அதே போல சத்தியத்தின் வெளிப்பாடு என்பது சத்தியத்தின் வெளிப்புற வெளிப்பாடாகும். அதாவது இன்று நமக்குள்ளும் நம் மூலமாகவும் வெளிப்படும் தேவனுடைய வார்த்தையாகும். நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அறியாத ஒன்றை உங்களால் வெளிப்படுத்த முடியாது. சத்தியத்தில் நடப்பதற்கு முதலில் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். 3 யோவான் 1:4 கூறுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று. தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் உங்களுக்குள் ஆழமாக ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் மனப்பாங்கை ஆளுகிறது. அது உங்கள் சிந்திக்கும் முறையாக மாறி உங்கள் கண்ணோட்டங்கள், கருத்துகள் மற்றும் எண்ணங்களை வடிவமைக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆளுமையை ஆட்கொண்டு உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சத்தியத்தை பேசுவது மட்டுமல்லாமல் உண்மையில் சத்தியத்தை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். இதனால் தான் அனுமானங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். ஏனெனில் வேதாகமம் ஓசையா 6:3 சொல்கிறது, அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். பாதிரியார் எழுதிய இலங்கை உங்கள் இது குவைரோஸ் இதான உலகியல் மற்றும் ஆன்மீக இது குவைரோஸ் பாதிரி வல்லமையுடனும் வெளிப்படுத்துவதாகும். தேவனுக்கே மகிமை. என்ற நூல் ஏன் கருதப்படுகிறது என்பதை இது குவைரோஸ். பரிசுத்த பிதாவே, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆவியானவரால் என் புரிந்து கொள்ளுதல் பிரகாசமாக்கப்படுகிறது. நான் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறேன். இன்று நான் சத்தியத்தை வெளிப்படுத்தி உம்முடைய நீதியையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 20th of August 2026, and the topic for today is the unveiling of truth. The opening scripture is taken from 2 Corinthians 4:2.
but have renounced the hidden things of dishonesty, not handling the word of God deceitfully, but by manifestation of the truth, commending ourselves to every man's conscience in the sight of God. Our opening scripture talks about the manifestation of the truth. But what is the truth? We find the answer in the words of the Lord Jesus in John 17, verse 17. Thy word is truth. God's word is truth. However, not everything quoted from the Bible is the word in truth. For it to be the word of God, it must be consistent with the doctrine of Jesus Christ and the provisions of the gospel. The gospel of Jesus Christ is the unfolding of divine truth. Outside the gospel, truth remains veiled, but in the gospel, truth is revealed, opened, and made clear. Truth was unknown until the Lord Jesus was manifested. He is the unveiling of God's plan, purpose, will, ideas, and opinions. That's why Paul uses the word manifestation. It's the same word used in 1 Corinthians 12, verse 7. But the manifestation of the Spirit is given to every man to profit withal. The manifestation of the Spirit is the outward expression of the Spirit in His varied dimensions. In the same way, the manifestation of the truth is the outward expression of the truth, God's Word in and through us today. For you to truly live for Jesus Christ, you need to know His Word, because you can't manifest what you don't know. You have to first know the truth to walk in the truth. And as 3 John 1 verse 4 says, I have no greater joy than to hear that my children walk in truth. When you have embedded the word truth of God, it controls your mentality. It becomes your way of thinking and shapes your viewpoints, opinions, and ideas. God's word has taken a hold of your personality, and it's being manifesting through you. So God's desire isn't only for you to talk the truth, but to live the truth in reality. This is why you must not live your life on the basis of assumptions. Study the word to know. For the Bible says, then shall we know if we follow on to know the Lord. Hosea 6 verse 3. This is your calling, to know and manifest the truth in clarity, with conviction and with power. Glory to God. Let's pray. Please repeat after me. Holy Father, I thank you for the gospel of Jesus Christ, which is the unfolding of truth. My understanding is enlightened by your Spirit, and I walk in the light of your word. I manifest the truth and express your righteousness and glory today. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.